வந்து இத்தனை 3 ஆக்ட்ல தான் ஒரு படம் இருக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஆனா ஆக்டா நீங்க பிரிச்சுக்கலாம். இப்ப 8 ஆக்ட் 9 ஆக்ட் கூட ஒரு திரைக்கதைக்குள்ள இருக்கலாம். அது உங்களோட இப்போ உதாரணத்துக்கு ஆக்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி கொண்டு வரானா அந்த காலத்துல மேடை நாடகங்கள் ஷேக்ஸ்பியரோட கதையை வந்து மேடை நாடகம் போட்டோம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கும் அந்த நாடகங்கள். அப்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த நாடகத்தை அவங்க ஸ்டேஜ் பண்றதுக்காக ஆக்டா அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு மரபா தான் வந்து இன்னைக்கு நம்ம ஆக்டுங்கிறது தூக்கி சுமந்து இருக்கும். அது நீங்க ரொம்ப ப்ரெஷரா 3 ஆக்டுக்குள்ள அந்த கதையை சொல்லணும், இங்க தான் இது வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கதை என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்க முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி டிமாண்ட் பண்ற கதையை ஆக்டா பிரிச்சுக்கணும். இந்த இடத்துல கதை டிமாண்ட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோ எஸ்டாப்ளிஷ் நமக்கு வந்தா போதும். அது 10 நிமிஷம் 12 நிமிஷம் வரணும்லாம் எந்த அவசியமே கிடையாது. ரொம்ப ப்ரெஷரா எடுத்துக்க தேவையில்ல. ஆனால் ஏன் இந்த நீங்க சொல்ற இந்த இத்தனை ஆக்ட் இந்த புக்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒன்றும் புதுசா உருவாக்கல. அவங்க என்ன பண்றாங்கன்னா வெற்றி பெற்ற படங்களுடைய ஃபார்முலாஸை உங்களுக்கு ஒரு பொட்டல மாதிரி கட்டி கொடுக்குறாங்க. இந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு, இதனால் வெற்றி பெற்றிருக்கு, இதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் அதெல்லாம் பாக்குறாங்க, எல்லாரும் அதெல்லாம் படிக்கிறாங்க. அப்ப ஏன் எல்லா படமும் ஓட மாட்டுது? So every story have the very individual unique treatment. நீங்க அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஓடின படங்கள்ல இருந்து நம்ம அதோட ஃபார்முலா எடுக்க கூடாது. உங்க கதை என்ன டிமாண்ட் பண்ணுது அது ரொம்ப உண்மையா சொன்னா போதும்.